Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிற டாபிக் வேலன்ஸ் பாண்ட் தியரி, சிம்பிளாக இதை விபி தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாபிக் எந்த சாப்டர்லேருந்து அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்ற சாப்டர்லேருந்து வரக்கூடிய டாபிக் தான் அது. இது சேம் சாப்டரில் இதுக்கு முன்னாடி நம்ம லிகான்ஸ் பற்றினும் லிகான்ஸோட ஐபேக் நேம்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விபி தியரியை பேஸ் பண்ணி ஏன் பர்டிகுலராக குரோமியம் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் பேராமேக்னெட்டிக்காகவும் நிக்கல் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் எனக்கு டயாமேக்னெட்டிக்காகவும் இருக்குது. ஸோ இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் குரோமியம் வச்சுருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எனக்கு குரோமியம் Cr. ஓகே, அடுத்ததோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்குறாங்க. குரோமியமோட ஆக்சுவல் அட்டாமிக் நம்பர் 24. அப்போ அதோட கான்ஃபிகரேஷன் எனக்கு 3d5 4s1. சரி, ஆனால் நம்ம எடுக்க போகிறது குரோமியம் 3+. ஏன்னா காம்ப்ளெக்ஸ்க்கு வெளியில் மேலே உங்களுக்கு 3+ தான் சார்ஜாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது குரோமியம்க்கு 3+ அப்படின்ற மாதிரி தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ இந்த 3+க்கு என்ன மீனிங்? குரோமியம் ஆல்ரெடி 3 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிடுச்சு, எனக்கு டொனேட் பண்ணிடுச்சு. எப்பவுமே பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம டொனேட் பண்ணால் தான் நமக்கு வரும். ஸோ 3 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருச்சு. அப்போ நீங்கள் பின்னாடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ 4sலேருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடும். அப்போ 4s 0 ஆகிடும். நீங்கள் 3d5லேருந்து மிச்சம் 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும் போகும். இப்போ 5ல் 2 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் என் கையில் 3 இருக்கும். ஓகே, அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் Cr 3+ அப்படின்றது 3d3 4s 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே கான்ஃபிகரேஷனை ஒரு ஆர்பிட்டல் டயக்ராமாக போட போகிறோம். ஓகே, ஸோ 3d3 டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. 1 2 3 4 5. ஆனால் நம்ம கையில் இருக்கிறது 3 எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ 1 2 3. அடுத்து 4s 0. எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்பிட்டால் தான், அது இங்கே எனக்கு எம்டியாக தான் இருக்குது. ஒரு சேஃப்டிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 4sக்கு அடுத்து இருக்கக்கூடிய 4pஐ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். சரி, இப்போ அடுத்து நேச்சர் ஆஃப் லிகாண்ட் பற்றி பேச போகிறோம். ஓகே, அப்போ இங்கே என்னோட லிகாண்டாக வர்றது அம்மோனியா NH3. ஸோ இது ஒரு நியூட்ரல் லிகாண்ட் அப்படின்றதுனால இதோட பேரை நம்ம அமைன்னு மாற்றிக்குவோம். ஓகே, அப்போ அமைனோட நேச்சர் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வீக்கான ஒரு லிகாண்ட், வீக் ஃபீல்டு லிகாண்ட். சரி, அப்போ இது ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால நமக்கு என்ன நடக்கும், அப்போ இங்கே ஒரு 3 எலக்ட்ரான்ஸ் தனித்தனியாக அன்பேர்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே எனக்கு இப்படியே தான் இருக்கும். இதால் என்ன பண்ண முடியாது, பேரிங் பண்ண முடியாது. ஸோ நோ பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சின்ஸ் நம்மளோட லிகாண்ட் அமைன் வீக் ஃபீல்டு லிகாண்டாக இருக்கிறதுனால இந்த வீக்கான பர்சனால் இந்த 3 பேரை எனக்கு பேரிங்கை பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ நோ பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, அடுத்து அப்போது இந்த கண்டிஷனில் உங்களோட அவுட்டர் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் CMI எப்படி இருக்கும்? எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லாமல் இவங்க எல்லாருமே எனக்கு அப்படியே தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணலை, பேரிங் பண்ணலை. ஸோ 3D எனக்கு இது அப்படியே தான் இருக்கும். 3d3. அடுத்து 4s 0. அடுத்து 4p 0. ஓகே, இப்போ நமக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ். அதாவது இந்த வேக்கண்ட் ஸ்பேசஸில் எனக்கு யார் உள்ளே வந்து அகாமடேட் பண்ண போகிறா, லிகான்ஸ் எனக்கு உள்ளே வந்து அகாமடேட் பண்ண போகுது. ஓகே, அப்போ லிகான்ஸ் உள்ளே வரணும்னு நினச்சா இந்த வேக்கண்ட் ஸ்பேசஸில் மட்டும்தான் வர முடியும். ஏன்னா முன்னாடி 3 இடத்துல எனக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ எலக்ட்ரான்ஸ் உள்ளே வரப்போ லிகாண்ட் உள்ளே வரப்போ என்ன நடக்கும், இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எனக்கு அப்படியே நடக்கும். அமைன் உள்ளே வரதா இருந்தால் இந்த 2 பிளேஸில் தான் உள்ளே வரும். 1 2 3 மொத்தம் நம்ம கையில் 6 அமைன்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 4 5 and 6. ஓகே, அப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ஹைப்ரிடைசேஷன் என்ன அப்படின்றது முடிவு பண்ணிக்க போகிறோம். ஓகே, இது நம்ம 3d3ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போ டியில் மொத்தம் எனக்கு 2 அமைன்ஸ் உள்ளே வந்திருக்கு. அப்போ D2. இது நம்ம 4sன்னு சொன்னோம். அப்போ எஸ்ஸில் ஒருத்தன் உள்ளே வந்திருக்கான். அப்போ S1 தான். ஆனால் இதை நம்ம 4pன்னு சொல்லியிருந்தோம். இங்கே எனக்கு 3 அமைன்ஸ் உள்ளே வந்திருக்கு. அப்போ P3. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஹைப்ரிடைசேஷன் எனக்கு D2sp3. ஓகே, இப்போ இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 2 + 1 3, 3 + 3 எனக்கு 6. ஸோ நம்பர் ஆஃப் அமோனியஸ் எனக்கு எத்தனை பேர் உள்ளே வந்திருக்காங்க, 6 பேர் எனக்கு உள்ளே வந்திருக்காங்க. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் எனக்கு 6. அப்போ நம்பர் 6னாலே கண்டிப்பாக அதோட ஜாமெட்ரி எனக்கு ஆக்டாஹெட்ரல் தான்.
ஓகே, ப்ளஸ் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆக்டாஹெட்ரலில் உங்களுக்கு 2 விதமான ஹைப்ரிடைசேஷன் இருக்குது. ஒன்று D2sp3, இன்னொன்று sp3d2. ஓகே, இப்போ நீங்கள் D வச்சு ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு பேர் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸஸ். D2sp3 D வச்சு தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அப்போ அதுக்கு பேர் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸஸ். இது நீங்கள் D வச்சு முடிக்கிறீங்க, sp3d2 முடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸஸ். ஓகே, இப்போ சோஃபா நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். அதான் இந்த கொஸ்டினோட ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன ஃபார்முலா? mu it is equal to root of n into n plus 2. ஓகே, இப்போ என்னன்னா என்ன? n அப்படின்றது இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரானை இண்டிகேட் பண்ணும். ஓகே, அப்போ நம்ம போட்ட இந்த கான்ஃபிகரேஷன் படி கடைசியாக யார் எந்த கான்ஃபிகரேஷன் முடிக்கிறீங்களோ அதை பாருங்கள். அப்போ இந்த ஹைப்ரிடைசேஷன் கான்ஃபிகரேஷன் படி 3 எலக்ட்ரான்ஸ் எனக்கு அன்பேர்டாக கையில் இருக்குது. அப்போ இங்கே என்னோட வேல்யூ எனக்கு 3. ஓகே, ஸோ இந்த நம்பர் 3 இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ mu it is equal to root of 3 into 3 plus 2. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 3 plus 2னா எனக்கு 5. அப்போ இட் இஸ் கோயிங் டு பி root of 15. ஓகே, இப்போ ரூட்டோட 15 ஆன்சர் என்ன அப்படின்னா 3.87 bm. bm அப்படின்றது போர் மேக்னட்டான். ஸோ போர் மேக்னட்டான் தான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியோட சிம்பிள், அதோட யூனிட் அது. ஸோ அதுக்கு பேர் எனக்கு போர் மேக்னட்டான். ஓகே, அப்போ சின்ஸ் எந்தெந்த காம்ப்ளெக்ஸ்லாம் உங்களுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அப்போ கண்டிப்பாக அந்த காம்ப்ளெக்ஸஸ் எல்லாமே எனக்கு பேராமேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸஸ் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம முடிச்சிட்டோம். வில் கோ ஃபார் தி செகண்ட் ஹாஃப். ஓகே, ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற காம்ப்ளெக்ஸ் நிக்கல் வச்சு ஒரு காம்ப்ளெக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இல்லை சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் யார் அப்படின்னா என்னோட நிக்கல் தான். ஸோ நிக்கலோட அட்டாமிக் நம்பர் எனக்கு 28. அப்போ ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் 3d8 4s2. ஓகே, பட் இங்கே நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? இங்கே நம்ம எடுத்துக்க போகிறது நிக்கல் 2+ எடுத்துக்க போகிறோம். ரைட், ஏன் அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ போன காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் வெளியிலேயே எனக்கு +3 கொடுத்துட்டாங்க. இது நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், அப்படியே குரோமியம்க்கு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா குரோமியன்றது ஒரு மெட்டலோட சார்ஜ் எப்போயுமே எனக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆனால் இந்த 2வது காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா வெளியில் சார்ஜ் எனக்கு 2- கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம பேசுகிறதோ ஒரு மெட்டல் பற்றி. அப்போ மெட்டலோட சார்ஜ் எப்பவுமே எனக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ நம்பரை அப்படியே வச்சுட்டு நீங்கள் எதை மாற்றிக்கலாம், சார்ஜை மட்டும் மாற்றிக்கோங்க. இப்போ நிக்கல் 2+ அப்படின்னா நிக்கல் எனக்கு 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ண போகுது. அப்போ அந்த கடைசி 2 எலக்ட்ரான்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ நிக்கல் 2+ஓட கான்ஃபிகரேஷன் 3d8 4s எனக்கு 0 ஆகிடும். ஓகே, அடுத்து அவுட்டர் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் CMA. இதே கான்ஃபிகரேஷனை நான் என்ன பண்ணுறேன், டயக்ராமாக போட போகிறேன். ஓகே, ஸோ டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எனக்கு 5 ஆர்பிட்டால்ஸ். ஓகே, 3d8 ஃபில் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக முதல்ல சிங்கிள் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம பேரிங் வரணும். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, அடுத்து 4sல எனக்கு யாருமே இல்லை. ஸோ 4s is empty. ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நேச்சர் ஆஃப் லிகாண்ட் என்ன. இங்கே நான் எடுத்துக்க போகிற இந்த சயனைடு நெகட்டிவ் லிகாண்ட். ஸோ நேம் முடியும் போது எனக்கு ஓன்ற சவுண்டோட முடியணும், சயனிடோ. அப்போ இந்த சயனிடோவோட நேச்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான லிகாண்ட், இது ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். ஓகே, போன எக்ஸாம்பிள் நம்ம வீக்குன்னு பார்த்தோம். அப்போ வீக் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னா நோ பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ன்னு பார்த்துருந்தோம். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறது ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். அப்போ அவன் என்ன பண்ணுவான், இந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எனக்கு பேரிங்கை பண்ணி விட்ருவான். அப்போது பேரிங் ஆஃப் எலக்ட்ரான். சரி, அடுத்து அப்போ அவுட்டர் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் CMA இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லிகாண்ட். அப்போ இந்த லிகாண்ட் எனக்கு உள்ளே வரப்போகுது அப்படின்னா அது என்ன செய்ய போகுது, எனக்கு எலக்ட்ரான்ஸை பேரிங் அப் பண்ணி விட போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அந்த கான்ஃபிகரேஷனை நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டுன்றதுனால அதை நான் என்ன பண்ணுறேன், பேர் அப் பண்ணி விட்றேன். ஸோ 3 4 5 ஒன்லி ஃபஸ்ட்டு 2 3 பேருமே எனக்கு பேரிங்காக தான் இருக்கா. இந்த 2ஐயும் நான் பேர் அப் பண்ணுறேன். ஓகே,
அடுத்து எனக்கு சிங்கிள் தான். ஒரு சேஃப்டிக்கு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து வரக்கூடிய 4p அப்படின்ற ஆர்பிட்டாலையும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 3Dயில் மொத்தம் எனக்கு இங்கே 8 பேர் இருக்காங்க. 4sல யாருமே இல்லை, 4pல இப்போதைக்கு யாருமே இல்லை. ஓகே, அடுத்து ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ். இப்போ லிகாண்ட் எனக்கு உள்ளே வந்துருச்சு. இப்போ வந்தால் அதை நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணுவீங்க, எங்கே வேக்கன்ட் ஸ்பேசஸ் இருக்கோ நம்ம அங்கே தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு லிகாண்டுக்கு இந்த பொசிஷன் தான் நம்ம கொடுத்தாகணும். 1, மொத்தம் எனக்கு 4 பேர் எனக்குள்ளே வர போகிறாங்க. ஸோ 2, தென் 3, 4. ஓகே, அப்போ டியில் ஒருத்தர் தான் இருக்காங்க. ஸோ ஹைப்ரிடைசேஷன் எனக்கு டி. எஸ்ஸில் மொத்தம் ஒருத்தர் தான் இருக்காங்க. அப்போ எஸ்ஸில் ஒரு ஆள் தான். பியில் மட்டும் பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க. அப்போ ஹைப்ரிடைசேஷன் எனக்கு DSP2. ஓகே, அடுத்து குவாடினேஷன் நம்பர் பார்க்கலாம். டியில் ஒரு ஆள் தான், எஸ்லேயும் ஒரு ஆள் தான், பட் பியில் மட்டும் 2. அப்போ குவாடினேஷன் நம்பர் எனக்கு 4. நம்பர் ஆஃப் சிஎன்ஸ் எனக்கு உள்ளே வந்திருக்கிறது எனக்கு 4 பேர் உள்ளே வந்திருக்கான். ஓகே, அடுத்து இப்போ நம்பர் 4னா ஜாமெட்ரின்னு. நம்பர் 4க்கு 2 ஜாமெட்ரி இருக்குது. ஒன்று ஸ்கொயர் பிளேனார், இன்னொன்று எனக்கு டெட்ராஹெட்ரல். ஓகே, இப்போ இங்கே நமக்கு கிடச்சிருக்கிறது DSP2. அப்போ DSPனா ஜாமெட்ரி எனக்கு ஸ்கொயர் பிளேனார். ஓகே, இப்போ இதுக்கு பதிலாக எனக்கு SP3 கிடச்சிருக்கு அப்படின்னா அங்கே அதோட ஜாமெட்ரி எனக்கு டெட்ராஹெட்ரலாக இருந்திருக்கும். ஸோ நம்பர் 4க்கு ஹைப்ரிடைசேஷன் மாறும். அது மாறும்போது அதோட ஸ்ட்ரக்சர் எனக்கு மாறத்தான் செய்யும். ஓகே, அடுத்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஃபார்ம்லாம் நமக்கு நல்லா தெரியும். மியூ இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n+2. ஓகே, என்னன்றது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். ஓகே, அப்போ நம்ம கடைசியாக முடித்த இந்த கான்ஃபிகரேஷன் படி எனக்கு யாருமே தனியாக இல்லை, எல்லாருமே எனக்கு எப்படி தான் இருக்காங்க, பேர்டாக தான் இருக்காங்க. அப்போ நோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ யாருமே எனக்கு தனியாக இல்லை, அன்பேர்டு இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காம்பவுண்ட் எனக்கு டயாமேக்னெட்டிக் காம்பவுண்டாக மாறிடும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 2 காம்ப்ளெக்ஸஸோட கம்பேரிசன் உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தென் இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் நான் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த டாபிக்ஸில் நான் ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.